Exercise 3.2ல fourth sum பாருங்க. Find the roots of the polynomial equations. என்ன கொடுத்திருக்காங்க? First subdivision பாருங்க. போன தேர்ட்ல வந்து அவங்க கொடுக்கல. நம்ம என்ன இது பண்ணா 0 வரும் நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள் தான கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்களே கொடுத்ததனால ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 5x - 6 = 0. இப்போ 5x equal to 0க்கு அந்த பக்கம் போனா மைனஸா இருந்தா சைன் சேஞ்ச் ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் ஆனா கீழே போனா டிவிஷனா சேஞ்ச் ஆகும். இதுதான் கான்செப்ட். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே என்ன நம்பர் என்ன வேரியபிள் கொடுத்தாலும் நீங்க போட்டுடலாம். -6 அந்த பக்கம் போனா +6ஆ சேஞ்ச் ஆயிரும். x which is equal to 6 divided by ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். 6 divided by 5. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க 10x plus 9 equal to 0. 10x plus 9 equal to 0. அப்ப second subdivision பாருங்க. 10x plus 9 equal to 0. அப்ப 10x 0க்கு அந்த பக்கம் போகுது. plus 9 அந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது -9ஆ சேஞ்ச் ஆயிரும். x which is equal to -9 மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவிஷன். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது கிடைச்சிட்டு -9/10. இவ்வளோதான் செகண்ட். இவ்வளோதான் இது. சாரி, இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். நான் செகண்ட்னு போட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து பண்ணும்போது செகண்ட் சப்டிவிஷன் பண்ணுறேன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. x + 3. செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x + 3 = 0. x which is equal to என்ன பண்ணணும்? +3 அந்த பக்கம் போனா -3. அவ்வளவுதான். இதே மாதிரி தான் ஃபோர்த் சப்டிவிஷனும். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9x - 4 = 0. அழிச்சுக்கோங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து அதோட ஜீரோஸ் கொடுத்தனால நீங்க ஈஸியா பண்ணிடலாம். 9x - 4 = 0. 9x -4 அந்த பக்கம் போனா +4 ஆயிரும். x which is equal to 4 மல்டிப்ளிகேஷன் கீழே வரும்போது டிவிஷன் ஆயிரும். இப்போ இது பாருங்க ஈவன் நம்பர். இது என்ன நம்பரா இருக்கு? ஆட் நம்பரா? கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படியே. இப்போ கேன்சல் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது தப்பு கிடையாது. இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் அந்த சம். ஃபோர்த்து சப்டிவிஷன் எல்லாமே முடிஞ்சது. ஒரே ஒரு இடையில மட்டும் சின்னதாக நான் தேர்டு போட்டுட்டு அடுத்து செகண்ட் போட்டிருப்பேன். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாற்றி எழுதிடாதீங்க. ஆர்டர் எழுதுங்க. இவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. வேறு சாப்டரில் வேறு ஸ்டாண்டர்டில் எந்த இதிலலாம் டவுட்ஸ்னாலும் மென்ஷன் பண்ணி எந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸ் எத்தனாவது சம்மில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.